காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு எதிர்வினையாக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜய் பற்றிய ஒரு கேள்விக்கு கிண்டலான தோணியில் பதிலளிச்சிருக்காங்க. தமிழிசை, பரவாயில்ல தம்பி, விஜய் வாயை திறந்துட்டாரே, தூங்கிட்டு திடீர்னு எழுந்து கேள்வி கேட்டால் யாருக்குமே புரியாது, ஆணவ கொலை பற்றி ஒரு கேள்வி கேட்டாரா என்று கேள்விகளை எழுப்பினாங்க. இது விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிப்பதாகவும் அவர் திடீரென அரசியல் விவகாரங்களில் கருத்து தெரிவிப்பதாகவும் அமைந்திருந்துச்சு. இந்த விவாதத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். விஜயோட அரசியல் பிரவேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தனது கட்சி மூலம் விஜய் அரசியல் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக தான் அவங்க சமூக மற்றும் அரசியல் விவரங்கள் குறித்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழிசையின் விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜயின் அறிக்கை நேரடியாக முறையில் விமர்சிக்காமல் ஆணவ கொலை போன்ற ஒரு கடுமையான சமூக பிரச்சனை குறித்து அவர் கேள்வி எழுப்பாது ஏன் என்று தமிழிசை கிண்டலாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அரசியல் கண்ணோட்டத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் விஜயின் அரசியல் நகர்வுகளை மற்ற அரசியல் தலைவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் அவரது பின்புலம் அரசியல் உலகில் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதையும் காட்டுது. இந்த விவாதம் விஜயின் ரசிகர்கள் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் மத்தியில் ஒரு பெரும் பேசு பொருளாக தான் மாறி இருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுடைய என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்து பரவாயில்லையே, திறந்துட்டாரா வாய திறந்துட்டாரா தம்பி வாய இன்னைக்கு. இது எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு, பாவம் அவரு தூங்கிட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல. திடீர்னு யாரு எழுப்புனான்னு தெரியல. ராகுல் காந்திக்கு கண்டனம், அதுக்கு முன்னால என்னென்னலாமோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எழுப்பி எதையான்னு சொல்லட்டும், வலிமையா சொன்னப்புறம் நம்ம பார்ப்போம். அன்றாட மக்களோட பிரச்சனை எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி விஜய் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க தம்பி. நாம சினிமாலன்னா எப்ப வேணாலும் நடிக்கலாம், ஆனா மக்கள் பிரச்சனைனா தினம் 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 மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும். இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு இன்னைக்கு அங்க ஆணவ கொலை நடந்தது, தம்பி அதுக்கு வாய் திறந்தாரா? ஆணவ கொலை இந்த தென்பகுதியில மனதிற்கு வேதனையா இருக்குது. ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு பொறியாளரை போட்டு தள்ளி இருக்காங்க. இந்த ஆணவ கொலை இப்ப மாத்திரம், அதாவது திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் போன ஆட்சியில ஆணவ கொலை நடந்த போது எல்லாம் அரசாங்கம் தான் காரணம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் காரணமே இல்ல, ஜாதி தான் காரணமா? இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் சீட்டுக்காக தமிழகத்துல எது நடந்தாலும் வெண்சாமரம் வீசி கொண்டு இருக்கிறார்கள். இது மிக தவறு. இன்னைக்கு எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்துக்கு குரல் எழுப்ப கூட திருமாவளவன் போன்றவர்கள் மறுக்கிறார்கள். அதுல வேற அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா போதுமா நான் கேக்குறேன். இப்ப தம்பி விஜய் அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு? ரூட்டெல்லா கொலை பண்ணும்போது எங்க போயிருந்தாங்க? கொஞ்சம் சிந்திக்கட்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவரை மிளறணும்னு நினைக்கும் போது மிளறணுமா ரெண்டுலையும். ஆக கொஞ்சம் மக்களை பற்றி சிந்திக்க வேணும். அப்பனா நம்ம அரசியல் கட்சி தலைவர் ஒத்துக்கலாம். இடையில ஒரு லாங் கேப் தூங்கிட்டு இருப்பார், திடீர்னு எந்திரிச்சு என்னாச்சுன்னு கேட்டா அவருக்கே புரியாது, நமக்கும் புரியாது. என்னடா யார் கேட்டா, எந்த விஜய் கேட்டா, எப்படி கேட்டாரு?